ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எதனால் இன்ட்ரோ வீடியோ வந்து நான் இங்கேருந்தே எடுத்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். சாரீ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்களா? நான் பேக் கேமராவில் வந்து ராதாவை காட்ட சொல்கிறேன், பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. எனக்கு அம்மா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் வந்து நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, எத்தனை எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதுதான் அம்மா எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவலில் நாங்கள் பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமான்னு தெரியல. அங்கே போயிட்டு கட்டக்கில் போயிட்டு தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே. ஏதாவது பேச விரும்புகிறீங்களா மேடம்? அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாள் இப்படியே அந்த அம்மா பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம கிளம்பிட்டோம். தலைவலிக்குதா? நான் வேணா இங்கே இருக்கட்டுமா? உண்மையாக தலைவலிக்குதா? சரி மாத்திரையை போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. ஓகே பாய் மம்மி, பாய் மாமா. கிளம்பலாமா? நம்ம கிளம்பல, நான் எதுக்கு பாய் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க போடலாம். அம்மாவும் அரியும் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். பிட்டா குறைச்சி ஆட்டு திருப்பு. அம்மா வந்து உளுந்து வந்து உடைச்சிட்டாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. உடைச்சி இதை வந்து புடைச்சி எடுத்து வச்சுட்டாங்க அம்மா. மேடம் வந்து நாளைக்கு காலையில் போகிறதுக்கு நம்ம பேக்கை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கரெக்டாக டைம் என்ன பாப்பா? கரெக்டாக மணி 10 மணி. நாங்கள் சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். நாளைக்கு நாங்கள் கட்டிக்கிட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் தான் நான் காமிப்பேன். வீட்டுக்கு போயிட்டு அப்போ பார்த்துக்கலாம் எனக்கு அம்மா என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சாரீ வந்து பாப்பா வந்து இன்னும் ஓரம் அடிக்கலை, சரிங்களா? சாரீ ஓரம் அடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சரிங்க. சொல்லுங்க. அந்த இது நான் தைச்சு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். என்னது? இங்கே பாருங்கள், காலையிலே மேடம் வந்து டீ போட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நமக்கு. அவங்க வரலையேடி. இது வந்து அவங்க யார் ராதா? லைட் வெளிச்சமோ இது எங்களுக்கு. சரி ஓகே, நாங்கள் டீ குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பணும் சீக்கிரமாக. பேக் கேமராவில் காமிக்கிறேன், சரி ஃப்ரண்ட்டு கேமராவில் பார்க்குறேன். லாஸ்ட்டு டீ இங்கேருந்து சுடுது. டீ குடிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு. பேக் சைடில் பேக் கேமரா பேக்கில் பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? இது சாரி சூப்பராக இருக்குது. என்னுடைய அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் அம்மா இது சப்போஸ் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, அம்மா நீங்கள் எடுத்து கொடுத்த சாரியை நான் கட்டிட்டேன். என் அம்மா நான் லாஸ்ட்டாக சென்னையில் இருந்து வரும்போது சொன்னாங்க, ஒரு வாட்டி கூட நான் எடுத்து கொடுத்த சாரீ நீ கட்டி காமிக்கல, ஒரு வாட்டி கூட எடுத்து கொடுத்த சாரீ கட்டி காமிக்கல. எமோஷன் ஆகலை நான். அம்மா நான் வந்து உன்னுடைய சாரீ கட்டிட்ட, நீ எடுத்து கொடுத்தத நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லு. என்னவோ தெரியல, இன்னைக்கு என் ஃபேமிலியை நான் ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தோணுது. பர்டிகுலராக இங்கேருந்து போகிறப்பையும் என் அப்பா அம்மாவுமே நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா
நான் வந்து நேற்று வந்து என் அப்பா அம்மா வந்து வீடியோவில் பார்த்தேன். ஆனால் வந்து அவங்ககிட்ட பேச முடியல, கொள்ள முடியல. என் அப்பாவை பார்த்தோன்னே என் அப்பா வந்து மீசி இந்த அடிமா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மனசு கஷ்டமா. சரி சரி, இப்போ அது வேண்டாம். சரி, வைக்கட்டுமா? பாய் பாய். போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாமியார் வீட்டுக்கு போகிறப்போ சந்தோஷமாக ஜிகி ஜிகி ஜிகின்னு போகணுமா. பட் என்ன ஒன்று அந்த அம்மா நோட் பண்ணல அப்படின்னா, நான் காலுக்கு மெட்டி போடல, அவள் வாங்கி கொடுத்த மெட்டியை. மாமா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பேக்ல அவன் மெட்டி வச்சிருக்கா, அதை எடுத்து கொடுங்க. எங்க இருக்கு அந்த பேக் கவர் இருக்குல்ல, அந்த அது எனக்கு தெரியாது. எதி காட்ல எதிக்கு பின்னோடி கிடக்குது. பேக் எடுத்து கொடுங்க. எந்த பேக்? ஹேண்ட் பேக்கா? சின்னல வந்துச்சு நான் கூட. அப்படின்ட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் வந்து இருக்க வைப்பான்னு தெரியல. எனக்கு வந்து காலையிலேயே அம்மா வந்து காசு கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, எது காசு கொடுத்தாங்க? சும்மா போகக்கூடாது அப்படின்ட்டு. வாத்து இருக்கு, காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்களா? குக் குக் வாத்து. ஓகே, பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே பஸ் ஏறிட்டு பார்க்கலாம், சரிங்களா? பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறிட்டு நம்ம பார்க்கலாம். பஸ்ஸு வந்துடுச்சு, நான் கிளம்பிட்டேன். பஸ் ஏற போகிறேன். அழுதனா கொண்டுருவேன். சார் பைய எடுத்துக்கோங்க சார். மம்மி மோஸ்டி ராதை, ஏ ராதை, பை. பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போதான் பஸ்ஸு வந்தது. பஸ்ஸில் கிளம்பிட்டோம். பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம். இல்லை மாமா தூக்கி போடுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல். ஏமாம்மா 3.5 மணி நேரம் ட்ராவல் இதில். அதனால் சீட்டு காலியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா இப்படி தூக்கி போட்டதுன்னா வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே, போயிட்டு பார்க்கலாம். கட்டக்கு போயிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. முடியல. ஓகே பாய். நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த ஊர் டிக்கெட் பாருங்க, எழுதி வச்சுக்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஒரு டிக்கெட் வந்து அம்பசாலையிலேருந்து கட்டக்கு 80 ரூபா ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு. எனக்கு மாமாவுக்கு. இங்கே பாருங்க டிக்கெட்டு. எத்தனை மணிக்கு மாமா போகணும்னு இருக்காங்க? மணி 10. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். கட்டக் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இன்கேஸ் பஸ் இருந்ததுன்னா பஸ்ஸில் போயிடலாம், சரிங்களா? கூட ஏண்டா ஓ, இவனுங்க வர வண்டியில் ஏற்றி விட்ருவானுங்களா? ஏற்றி விட்டா அவங்களுக்கு காசு. ஓஹோ. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் எடுத்தேன். பின்னாடி வந்து இந்த வண்டி நம்பருங்க இதெல்லாம் அலோஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்ததா. சரி, எங்கே கார்ப்பரேட் இஷ்யூ வரப்போகுது, எதுக்கு, நமக்கு தான் நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். நம்ம வந்து இந்த பக்கம் தான் போனோம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு பழங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவை டிசைட் பண்ணோம். ஏன்னா எங்கேயுமே பஸ்ஸு வந்து நம்ம ஊரில் மாதிரி சாப்பாட்டு கடைங்கள்லாம் நிற்காது. அதனால் வந்து என்ன பண்ணோன்னா, ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மாமா சொன்னாங்க சிம்பிளாக வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ 60 ரூபா. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கினேன். எப்படியா இருந்தாலும் அறியாது, பசிக்குதுன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற முறுக்கு ஐட்டம் மாதிரி இங்கே கிடச்சிது. ஆனால் உண்மையாக சொல்கிற செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
அதனால் நான் என்ன பண்ணேன்னா அது வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது 2 பாக்கெட் வாங்கினேன். சின்ன முறுக்கில் ஒன்று, பெரிய முறுக்கில் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருந்தது முறுக்கு. ட்ரெயினில் பஸ்ஸில் சாப்பிட்டோம் நாங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து நின்ன உடனே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸு போயிடுச்சு, 2வது பஸ்ஸு வந்து வந்து ஏசி பஸ்ஸு தான் கிடச்சிது. பட் வந்து கீழ் சீட்டு கிடைக்கல, ஸ்லிப்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகே, பரவாயில்லன்னு ஸ்லிப்பரே எடுத்துட்டோம். ஏன்னா வந்து மாமா உனக்கு பஸ்ஸில் போகிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் உனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டாரு. சரி ஓகே, படுத்துகிட்டே கூட போகலாம் அப்படின்றதுக்காக ஓகே ஏறியாச்சு. மாமா வந்து கீழே இருக்காங்க. செம்மையாப்பா, காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது, மண்டை வலிக்குது. வெயிலில் போனால் அந்த நார்மல் பஸ்ஸில் போனால் வேர்த்து ஐயோ தாங்க முடியாது. ட்ரெயின்லேயும் போக முடியலைங்களா, அதனால தான் சரி ஓகே இந்த வாட்டி வந்து நம்ம ஏசியில் போயிடலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி ஏசியில் போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடிக்கு வந்து போகிறதுக்கும் எப்போவுமே வந்து ராதா வீட்டுக்கு போனால் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரிட்டன் வர்றதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி. ஆனால் இந்த வாட்டி ஈஸியாக எப்படிரா போகிறது அப்படின்றத வழியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க? இனிமேல் இது ராதாவுக்கும் யூஸாக இருக்கும், நமக்கும் யூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ராதா வீட்டிலேருந்து 7:30 மணிக்கு பஸ்ஸு ஏறுறோம். 7:30 மணிக்கு ஏறி நம்ம இங்கே 1:30க்கெலாம் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக 1:30க்கெலாம் நம்ம இறங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு வர்றது கரெக்டாக மணி 2 ஆயிடுச்சு. ஏன்னா ஆட்டோக்கார தம்பி வந்து சவாரி வேறு ஒரு சவாரி போயிருந்தாங்க, அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் வந்து சீக்கிரமாக குயிக்காகவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா 2 மணிக்கெலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம். இங்கே பாருங்கள், இந்த மலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மலையை வந்து நான் வீடியோ எடுத்தேன். நான் ஹரி பாருங்க எப்படி தூங்குறான். சார் வந்து தூங்கி எந்திரிச்சு என்ன சார் பண்ணுறீங்க? பசிக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தாச்சு. ஏன் கீழே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம், அதனால் கீழே வந்தாச்சு. மாமா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்தது நம்ம தான் ஹரி இங்கே இருக்கா பாருங்க. இப்போ நம்ம இறங்கணும். உண்மையாக சொல்கிறேன், இந்த பஸ்ஸோடைய ட்ராவல் டீட்டெயில் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியாச்சு, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க இறங்கிட்டோம். எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் போகிறோம். ஓகே, இறங்கியாச்சு. நல்லா மண்டை சூடு, வெயில். ஓரமாக நின்றுட்டு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணுவோம். 2 மணிக்கு சொன்னாங்க, ஆனால் 2 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். 1:40 தான் ஆகுது. வந்தாச்சு, ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் ரொம்ப இன்னும் ஆட்டோவே வரல, வெறுப்பேற்றுறாங்க ஆட்டோக்காரங்க. நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம், அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். வேறு ஒரு சவாரிக்கு போயிட்டான், இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். மாமா வெயிலில் நிற்கிறோமேனு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தா அதை என்ன பண்ணுறாங்க அப்பாவும் புள்ளி கோனை வச்சு தொமப்பிவோம். இன்னும் வரல. சாப்பாட்டுக்கு வந்து வீட்டில் போய் சாப்பாடு செய்யணும். இன்னும் சாப்பிடவே இல்லை எதுவும். ரொம்ப பசிக்குது பயங்கரமாக. அதனால் வந்து பச்சரிசி வாங்கி வந்தீங்களா, பிரியாணி அரிசி வாங்கி வந்தீங்களா? பச்சரிசி தானே நீங்கள் கேட்டீங்க. பச்சரிசி வாங்கி வந்திருக்காங்களாம். நம்ம வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். பிரிஞ்சியாவது இல்லை தக்காளி சாதமாவது வீட்டுக்கு போய் டக்குன்னு செஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடியறதுன்னு பார்த்தா அதுதான். அதனால் வீட்டுக்கு போய்ட்டு அதை செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட ஃப்ரிட்ஜில் இருக்குது. போன உடனே வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் வாங்க சொல்லிடுறேன். இந்த வாங்கின்னு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம். ஆட்டோ வரும்னு பார்த்தா கார் வந்துருக்குது. என்ன இங்கே பாருங்கள், நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியலக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிலேயே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். வேறு ஒரு சவாரி கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க அவளுக்குது. வர வழியில் அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க அவங்க. இல்லைன்னா அவங்க ஆட்டோவில் தான் வந்திருப்பாங்களே. நாங்களும் ஆட்டோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு தான் நினச்சி பார்த்தா காரு.
இதுக்குமே நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததா, அதனால தான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மாமா கடையில் என்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வாங்குறாங்க. பச்சரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. மாமாவும் வந்து காரில் ஏறியாச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வாங்க வீட்டாண்ட வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அம்மா சொல்லி அமிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ளே போகாமல் துளசி செடியாண்ட போயிட்டு மண் எடுத்து குழந்தை நெத்தியில் உன் நெத்தியில் தம்பி நெத்திலையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் 6வது நாள் இல்லை, நம்ம இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டு 6 நாள் ஆச்சு, நம்ம அதனால் 6வது நாள்லாம் வரக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம எத்தனை நாள் ஆச்சுன்றது. அதுக்கப்புறம் ராதாவை பிடிச்சிட்டு திட்டி இருந்திருக்கிறாங்க அம்மா. அதனால் வந்து ராதா வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க இருங்க சொல்லிட்டு அதை தான் பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் உங்களை. சரிங்களா? இங்க பாருங்க, பசி மயக்கத்தில் எல்லோரும் இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன மாமா என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பசி தாங்க முடியலங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். தான் வந்துட்டு தக்காளி சாதம் வந்து கடகடன்னு செஞ்சாச்சு. இது வந்து கத்திரிக்காய் எப்பவும் போல் தான். சாப்பிட்றதுக்கு உட்கார போகிறோம். சாப்பிட்றதுக்கு நான் உட்காந்துட்டேன், மாமா உட்கார போகிறாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியல எங்களால், பசி. வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்பா, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உசுரே வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதா வந்து சமைக்கிறேன்னு தான் சொன்னான். நான் தான் என்ன சொன்னேன், இவ்வளோ காலையிலே ஏண்டி எந்திரிச்சு சமைக்க போகிறேன், நாங்கள் 5:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனோங்க, அதனால் வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் நீ சமைக்க தேவையில்ல, வேணாம் எங்களுக்கு ஏதோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நீ போய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, இந்த மனுஷன் வரவில்லை, எங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா எதுவுமே எங்கேயுமே வாங்கியே தரல. ஒரு நிமிஷம் இருங்களேன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்கியே தரல. ஐயோப்பா, தலைவலி வந்துடுச்சு எங்களுக்கு. சரி வாங்க, இப்போ அம்மா என்னென்ன நம்ம கொடுத்தனுச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி பாட்டில் வந்து வீட்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன, ராதா கொடுத்துட்டா. இது வந்து அரிக்காக மாமா குர்குரே வாங்கினாரு. இது வந்து மாங்காய் வத்தலுங்க. சப்போஸ் இன்கேஸ் மாமா ஊருக்கு போயிட்டாருன்னா, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாருன்னா, நம்ம எதனா சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு, அதாவது 2 விதமான மாங்காய் வத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான மாங்காய் வத்தலும் கொடுத்துருக்காங்க, இந்த மாங்காய் வத்தலும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மாமாவுக்கு பிடிச்சது தான், 2 கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் முறுக்கு வாங்கினேன்னு சொன்னேன்லங்க, அதுதாங்க இது. ஓகேங்களா? அந்த முறுக்கு பாக்கெட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பொடினா என்ன, பொடினா என்ன, நீங்கள் பொடின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? இதுதாங்க பொடி. உளுந்தில் செய்கிறது தான் பொடி. பாருங்கள், தெரியுதுங்களா? இது இப்படி தான் இருக்கும். இதை வறுத்தோன்னா, எண்ணெய் லைட்டாக ஊற்றி வறுத்தோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, ரொம்ப சிரிப்பீங்க. பட் ஆனால் இதை என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுடா. அதான் எப்படி தேய்க்கிறதுனே எனக்கு தெரியல. அடுப்பு சாம்பலோ இல்லை அடுப்பு பற்ற வைக்கிறோம்ல, அந்த சாம்பல் இருந்ததுன்னா போட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ராதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ என்ன பண்ணால் மேடம் வந்து அவங்க வீட்டில் அந்த எருமுட்டை சொல்கிறாங்கல்ல, அதை வந்து பற்ற வைக்கிறாங்கல்ல ராதா வீட்டில், அதை வந்து இந்த கவரில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க மேடம், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே வரும் பாருங்க, அம்மா வந்து நமக்காக உளுந்து வந்து உடச்சி வச்சுருந்தாங்க. அந்த உளுந்து தான் இது. உளுந்து கொடுத்துருக்காங்க மேடம் வந்து. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கணும் பார்த்தீங்களா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊறுகாய் வந்து தித்திப்பு ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்கல்ல, அதுதான் இது. மாங்காய் ஊறுகாய், தித்திப்பு ஊறுகாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து மாங்காய் கொட்டை செய்கிறதுக்காக வந்து மாங்காய் வந்து ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாங்காய் பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் இருந்து நமக்கு கொடுத்து அனுப்பிச்சது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து என் அம்மா வீட்டுக்கு நான் போனால் எப்படி எனக்கு என்னென்ன கொடுத்து அனுப்புவாங்களோ அந்த மாதிரி வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. இந்த உறவு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாரீ வந்து ராதா கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, அதையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சாரீ ஆல்ரெடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ராதாவுடைய வீடியோவில். அது வந்து இப்போதைக்கு பேக்கில் இருக்குது. என்னால் எடுக்க முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது. பஸ்ஸில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருந்தது. பஸ்ஸில் வந்தது இவ்வளோ தான். இன்றைக்கி சீக்கிரம் நான் வீடியோவை முடிச்சுட்டு
மணி ஒரு 4 ஆகிடுங்க. ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 ஆகிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷினில் போட்டிருக்க துணியை வேறு போய் காய வச்சுட்டு வந்து தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். நான் இன்ட்ரோ வீடியோலாம் ராதா வீட்லேயே எடுத்துட்டேன். இன்ட்ரோ வீடியோவும் ஃபினிஷிங் வீடியோவும் ராதா வீட்லேயே எடுத்துட்டேன். மீதி எல்லாமே இது தான். ஓகே பாய். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா எனக்கு இது தான் கொடுத்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து காசு 300 கையில் கொடுத்தாங்க. வீட்டுக்கு போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போ, வெறும் கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காசு 300 கொடுத்தாங்க. நான் ரிட்டன் அதை ராதா கிட்ட கொடுத்தேன். அவள் என்னை பயங்கரமாக திட்டினா, உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தது என்கிட்ட ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டினா. இவ்வளோ தான் இன்றைக்கி எனக்கு அம்மா வீட்டில் இருந்து கொடுத்தாச்சுங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ தான் அப்படின்றத விட இதுவும் எனக்கு வந்து இங்கே யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. பெத்த தாய் தகப்பனும் அங்கேருந்து கொடுத்து அனுப்புறதுக்கு இல்லை. அப்படின்னும் போது எனக்கு ஒரு இந்த யூடியூப் மூலிமா ஒரு உறவு கிடச்சி, அந்த உறவு மூலிமா இது கிடச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே இவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே பாய். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.